ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளான வால் ஹேங் கிராஃப்ட் தான் பார்க்க. சேனலை புதுசாக பார்த்துங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி 3 கலரில் கிராஃப்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். 4 சைடும் 7 சென்டிமீட்டர் வந்து மெஷர் பண்ணி இந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி மடிச்சிடலாம். மடிச்சுட்டு சிசர் வச்சு நான் இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சைடில் இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேப் இருக்க சைடில் எட்ஜில் கேப் விட்டுட்டு சென்டர் எட்ஜில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு லீஃப் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி நான் வந்து 3 கலர்லேயுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டு அட்டையில் இந்த மாதிரி ஹாஃப் ஷேப்புக்கு சர்க்கிளில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இதில் ஒட்டிடலாம். இப்போ ரெடி பண்ண இதை வந்து ஃபெவிக்கால் அப்ளை பண்ணி ஒன்றா சுற்றி நம்ம வந்து ஒட்ட போகிறோம் ஒரே கலரில். இது மேலே ஒன்றா வச்சு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒட்டி எடுத்துடலாம். ஃபுல்லாகவே நான் வந்து இந்த கலர் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கலர் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி கேப் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம வந்து ஃபெவிக்கால் அப்ளை பண்ணி அதே மாதிரி நம்ம வந்து சுற்றிலையும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்துக்கிறோம். சைடில் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கலர் எடுத்திருக்கேன். அதையும் கீழே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இறக்கி இந்த மாதிரி ஃபெவிக்கால் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். 3 கலருமே. இன்னொரு கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். 5 சென்டிமீட்டருக்கு 4 சைடு மெஷர் பண்ணி 3 டைம்ஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து வளைவாக இந்த மாதிரி நான் சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சென்டரில் நான் வந்து கொஞ்சமாக வந்து சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கேன். ஃபுல்லாகவே எல்லா சைடும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சிட்டேன். சென்டரில் மட்டும் இருக்க மாதிரி. இப்போ இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு 2 சைடும் நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். எல்லா இதுவுமே நான் சென்டரில் வச்சு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபெவிக்கால் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இதே மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். ஒட்டி முடிச்சுட்டு பென்சில் வச்சு நம்ம லைட்டாக வந்து நம்ம வந்து உள்ளே வந்து விட்டு தூக்கினோம்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதோட சென்டரில் வந்து ஃபெவிக்கால் அப்ளை பண்ணி ஒரு பீட்ஸ் வந்து வச்சிடலாம். இதில் ஒட்டிட்டு சென்டரில் நான் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து வச்சுட்டேன். சிம்பிளான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மெலிசான அட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு மெஷர் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாதிரி 2 இது வந்து ஈக்குவலாக ஒரு இது அதோட சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அக்ராலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் பெயிண்ட் எடுத்து இது 3 இதுக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 3 இதையுமே நான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். பெயிண்ட் பண்ணதில் ரெடி பண்ணியிருக்க 3 கலர்லேயும் ஒவ்வொரு கலராக நான் இந்த மாதிரி ஃபெவிக்கால் அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். மூணையுமே இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி 3 இது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் வந்து ஒட்டிடலாம் ஃபெவிக்கால் அப்ளை பண்ணி. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒட்டிடுறேன். அதே மாதிரி சைடில் 2யும் நம்ம வந்து ஃபெவிக்கால் அப்ளை பண்ணி நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.